சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்புறம் லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் கோபி அம்மா. ஸோ நேற்று வந்து நம்ம சேனல் ஆரம்பித்து அந்த 3 வருஷம் 3rd இயர் ஆனிவர்சரி கொண்டாடலாம் இல்லை, அது வீடியோ போட்டிருந்தோம். அதுக்கு வந்து எப்பவும் கமெண்ட் பண்ணுறவங்க பண்ணியிருந்தீங்க. அதுலேயும் பல பேர் கமெண்ட் பண்ணல, பரவாயில்ல. கமெண்ட் பண்ணி எங்களுக்கு வாழ்த்து சொன்னவங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. நான் வேறு என்னங்க அவங்க காசு போடாமல் எதிர்பார்க்க போகிறேன். வீடியோ போடுறோம் பாருங்கள், பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணி ஏதாவது நல்லா இருக்குது அப்படிங்கிற கமெண்ட் பண்ணிங்கன்னா போதும். சரி, நம்ம சேனல் ஆரம்பித்து 3 வருஷம் ஆகி போச்சு. நேற்று கேக்கு வெட்டி கொண்டாடலான்னா வண்டி ஓட்ட முடியாது, அதனால சரி கேக்கு வேண்டாம் அப்படின்னு. ஆமாம், அது வந்து நீங்கள் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க கை வலி எப்படி இருக்குன்ட்டு. குறைஞ்சிட்டு இருக்குங்க. அதனால தான் ஹாஸ்பிட்டல் போகாமல் இருந்த காரணம். வலி குறைஞ்சிட்டு இருக்குது. ஸோ கமெண்ட் யாருக்குமே ரிப்ளை பண்ண முடியல. கொஞ்சம் கைக்கு வந்து எந்த வேலையுமே கொடுக்காம ஒரு 2-3 நாள் ரெஸ்ட்டில் விட்டுருந்தேன். ஸோ இப்போ நார்மலாக இருக்குது, வலி கொஞ்சம் குறைஞ்சிருக்கு, இப்போ கொஞ்சம் ஓகே தான். நான் இனியிலேருந்து ரிப்ளை பண்ண ஆரம்பிச்சிருவேன். சரி சாமி, அதுக்காக நான் ஒன்றுமே உனக்கு நேற்று செய்யலான்ட்டு இருந்தேன், ஒன்றும் முடியல. சரி இன்னைக்காவது உனக்கு பிடிச்சது ஏதாவது ஒன்று செய்ய போகிறேன். பிடிச்சது செய்யுது. ஆமாம், இது என்ன பிடிச்சது செய்யறது எனக்கு அது புரியல. அதாவது எது செய்ய கொடுத்தாலும் நான் சாப்பிடத்தான் போகிறேன். நம்ம வந்து இந்த நாக்குக்கு மட்டும் அடிமை ஆகவே கூடாதுங்க. நாக்குக்கு அடிமை ஆகிட்டோம்னா உடம்பு கெட்டு போயிடும். ஸோ உடம்பு கெட்டு போகாமல் இருக்கோம்னா நம்ம ஒரு வேலை என்ன நம்ம சாப்பிட்ணும், அவ்வளோதான். அது என்ன கிடைக்குதோ சாப்பிட்டு நம்ம வாட்டுக்கு ஒரு வேலைக்கு போகிறோம், அந்த டைம் பசிக்குது, அது எது இருக்கோ அதை சாப்பிட்டு அப்படி இருந்தோம்னா உடம்புக்கு எதுவும் ஆகாது. இந்த நாக்குக்கு அடிமை ஆகி பழகிட்டோம், புதுசாக திங்கணும், இல்லை டேஸ்டாக சாப்பிடணும், மசாலா அதிகமாக போட்டு சாப்பிடணும் ஆரம்பிச்சிட்டோம்னா நம்ம உடம்பு கெட்டு போயிடும். நான் அதான் சொல்கிறேன், அதெல்லாம் எதுக்கு இல்லை சாமி, புதுசாக ஏதோ ஒன்று செஞ்சு கொடுக்கணுமில்ல, அதுக்காகத்தான். சரி, அப்படி என்னதாம்மா புதுசாக பண்ண போகிற? பிசிபெல்லா பாத், அதுதான் உனக்கு செய்யப்பாரு. பிசிபெல்லா பார்த்து ரொம்ப புதுசான டிஷ்ஷு. ஆமாம், சரி, அப்படி வர பிசிபெல்லா பார்த்துனா என்னன்னா தெரியுமா? தெரியும், அதை எப்போவோ எனக்கு அது தெரியும், தெரியறது இல்லை, அவ்வளோதான். அப்படி வர. சரி சரி. நானே இந்த யூடியூப்க்கெல்லாம் வரக்கு முன்னாடி எல்லாம் ஒர்க் பண்ணியிருக்கேன்ல. ஆமாம். சரி, ஒரு 2 வருஷம் ஒரு ஸ்டேட்டில் இருந்தேன். எந்த ஸ்டேட் ஞாபகம் இருக்கா? நீ நிறைய இடத்துல இந்தியா பூரா நிறைய இடத்துல வேலை செஞ்சேன். நான் எந்த இடத்துன்னு நான் குறிப்பிட்டு சொல்கிறேன். அப்படி சரி, நான் ஹைதராபாத்தில் இருந்த ஞாபகம் இருக்கா? ஹைதராபாத்தில் வேலை செஞ்சு எனக்கு தெரியுமே, நாமும் இருக்குது. ஆந்திரால பிசிபெல்லா பாத் அப்படின்னா அதுக்கு பேரு, நம்ம தமிழ்ல அதுக்கு பேர் என்னன்னா சாம்பார் சாதம். நீ அந்த சாம்பார் சாதம் தான் வந்து புதுசா ஏதோ செய்யறேங்கிற மாதிரி இப்ப சொல்லிட்டு இருக்கிறியா? சாம்பார் சாதமா? அப்பதான் எனக்கு ஒரு டவுட் வந்தது, என்னடா இந்த டிஷ்ல வந்து பருப்பெல்லாம் வருது அப்படின்னு. அதாவது எனக்கு பிடிக்காத ஒரு டிஷ்ஷுன்னா சாம்பார் சாதம் தான். பிடிக்காதுன்னா சாப்பிட்டுருவேன், நான் தான் சொல்றேன், எது இருக்க தின்றுவேன். பட் ஒரு 2-3 வெரைட்டி வச்சுட்டு நீ சாம்பார் அப்படின்னு வச்சீங்கன்னா சாம்பாரை மட்டும் விட்டுட்டு மற்றெல்லாம் சாப்பிட்றாள். நீ இதை வந்து எனக்கு பிடிக்காது, அது எது சாப்பிட மாட்டேன்னு தெரிஞ்சு அதைத்தான் வந்து பேரை மட்டும் பிசிபெல்லா பார்த்துன்னு பேரை மாற்றிக்கிட்டா நான் வந்து அதை சாப்பிடுவேண்ணா. பேர் சொன்னதான் நீ சாப்பிடுவேன். புதுசாக வேண்டாம், ஒரு வெங்காயம் வேண்டாம் எனக்கு. நீ இப்போ பேசாமல் இருக்கிற அந்த உப்பு பருப்பு எதையோன்னு போடு, அதையவே சந்தோஷமான தின்னுட்டு போயிடுறேன். நீ பேரெல்லாம் மாற்றி வச்சுட்டுலாம் எந்த குழப்பமும் செய்யவே வேண்டாம். சரி சாமி, நீ இப்போ ஹைதராபாத்தில் என்னன்னு சொல்றீல்ல? ஆமாம். அப்போ அங்கே என்னென்ன விதமாக சாப்பிட்டேன், உனக்கு எது எது பிடிச்சிது சொல்ல. அப்படியா? ஹைதராபாத்தில் உண்மையுமே ஹைதராபாத்தில் வந்து நான் 2 வருஷம் இருக்கப்போ எனக்கு பிடிச்சது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெசரட்டுங்க. பெசரட்டு. ஸோ ஸ்டில் இன்னைக்குமே நான் மிஸ் பண்ணுற இது வந்து அதுக்கப்புறம் ஹைதராபாத்னு வந்ததுக்கப்புறம் நான் இன்ன வரைக்கும் அந்த பெசரட்டுங்கிற இது வந்து நான் இன்னுமே அந்த நாக்கில் டேஸ்ட் பண்ணல. ஸோ அது ஒரு 10 ரூபா தாங்க. ஏன்னா அதுக்காக தான் அந்த ரோட் கடையில் போய் சாப்பிடுவோம். நான் என் பிரதர்லாம் நாங்களாம் ஒரே இதில் தான் ஒர்க் பண்ணோம். காலையில் எழுந்திரிச்சோன்னே எல்லாம் ரெடி ஆகிட்டு நேராக ரோட் கடைக்கு போவோம். பெசரட்டு அப்படின்ட்டு 10 ரூபா தான். அதில் நிறைய வெரைட்டி இருக்குது. ஆனியன் பெசரட்டு, அப்புறம் மசாலா பெசரட்டு, இந்த மாதிரி நிறைய இருக்கும். ஸோ அது எனக்கு ரொம்ப 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 பிடிக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பப்புன்னு சொல்லுவாங்க ஆந்திராவில். நம்ம இப்போ நான் இப்போ சொன்ன மாதிரி உப்பு பருப்பு, அதுதான் பப்பு. ஆனால் அது வந்து ரொம்ப கெட்டியாக இருக்கும், ரொம்ப கெட்டியாக இருக்கும். அதுக்கு வந்து நெய் ஊற்றுவாங்க. எந்த கடையில் போய் வாங்கினாலுமே பப்பு அப்படிங்கிறதுக்கு நெய் ஊற்றுவாங்க. ஸோ அது ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அப்புறம் உங்களுக்கு எல்லாரும் தெரிஞ்ச ஹைதராபாத் பிரியாணி கோங்கரா சட்னியோட வேற லெவலில் இருக்கும். ஸோ அது அப்புறம் என்ன பார்த்தீங்கன்னா நான்வெஜ் ஐட்டம் அங்கே நான் ஹைதராபாத்லேயே நான் பார்த்தது வந்து ரொம்ப ரொம்ப எங்களுக்கு ரொம்ப பிடிச்சது அப்படின்னா வீட்டுக்கு வெளியே வந்து ஒரு சின்ன கடை மாதிரி போட்டிருப்பாங்க, ஒரு டேபிள் மாதிரி போட்டு
ஒவ்வொன்றும் தனித்தனியாக விற்பாங்க. எப்படி சோறு தனியாக குழம்பு தனியாக? உண்மையாலுமே சாப்பாடு, குழம்பு, பொரியல், ரசம், சிக்கன் குழம்பு, சிக்கன் வறுவல், இந்த மாதிரி எல்லாம் தனித்தனி. ஒவ்வொரு வழியா? ஆமாம். இப்போ எனக்கு வந்து இப்போ நான்வெஜ் மட்டும் போதும், இப்போ சாப்பாடு சிக்கன் குழம்பு மட்டும் போதும் அப்படின்னா சாப்பாடு சிக்கன் குழம்பு மட்டும் வாங்கிக்கலாம். அப்படி வாங்கினா எனக்கு ரேட் கம்மி. அப்போல்லாம் எனக்கு எவ்வளோ வாங்குறீங்க? சாப்பாடு, சிக்கன் குழம்பு, ரசம், இது மட்டும் நான் வாங்கினா ஒரு 20 ரூபா 25 ரூபாய்க்குள்ள தான் வரும். 30 ரூபா தாண்டாது. எப்போ 2008, 9 அந்த டைமில் அதெல்லாம் எங்களுக்கு ரொம்ப சீப்பு. ஸோ நான் வேணும்னா சிக்கன் சாப்பிடுவோம், இல்லையா சைவம் சாப்பிட்னா சிக்கன் இது சைவ குழம்பு இதெல்லாம் போனால் இன்னும் ரேட் கம்மி. ஸோ அது இங்கே வந்தால் இன்னும் நல்லாயிருக்கும். அந்த மாதிரி வேணுங்கிறத மட்டும் வேணுங்கிற மட்டும் சாப்பிட்ற மாதிரிலாம். அது போக நிறைய டிஷ்ஷஸ் இருக்கு. ஸோ எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது இதுதான். சாமி, கைவலி குறைஞ்சிச்சு இல்ல? கைவலி ஆக்சுவலாக குறைஞ்சிருச்சு. வண்டி ஓட்ட முடியுமில்ல? வண்டியெல்லாம் இப்போதைக்கெல்லாம் இல்லை. கைவலி குறைஞ்சதுங்காட்டி இப்போ உடனே வண்டி எடுத்து ஓட்ட முடியுமா? அதெல்லாம் இன்னும் 2 நாள் என்ன திங்கக்கிழமை தானே, புதன்கிழமை மணிக்கு பார்த்துக்கலாம். ஏன் இப்போ என்ன அவசரமா? எங்க வெளியே போய் ஏதாவது வாங்குற வேண்டிய வேலை இருக்கா? இல்லை சாமி, இப்போ வண்டியில் போகணும்னா நம்ம எங்கெங்கே போவோம் அதை சொல்லி பார்க்கலாம். வண்டி ஓட்டிட்டு வாரம் பூரா எங்கே போவோம் சொல்லி பார்க்கலாம். வாரம் பூரா இங்கே வாரத்தில் ஒரு நாள் தான் போகிறோங்க. அதான் எங்கெங்கே போகணும்னு சொல்லி பார்க்கலாம். எங்கே போவோம்? பால் சொசைட்டி போவோம், சந்தைக்கு போவோம், அப்புறம் இங்கே எங்கள் கிராமத்தில் இருக்கிற மளிகை கடைக்கு போவோம். அப்போ கோபி போனோம்னா பெரிய மளிகை கடை அங்கே போவோம். அப்புறம் அது பக்கத்துலேயே பெரிய பொரிக்கடை இருக்குது, அங்கே போவோம். சிக்கன் வாங்கறதுக்கு போவோம். ஃப்ரைட் ரைஸ் எப்பாவது, இப்போ ரெகுலர் இல்லைங்க, இப்போல்லாம் ஃப்ரைட் ரைஸ் எப்பாவது ஒரு நாள் போகிறோம். புரோட்டா கடையும் இப்போ ரெகுலர் வாரம் வாங்குறது இல்லை, அது 2-3 வாரத்துக்கு ஒரு டைம் மாதிரி வாங்கிட்டு இருக்கிறோம். அப்புறம் சாப்பாடு ஹோட்டலுக்கு, வேற என்ன தீவன கடை, கிட்டத்தட்ட ஒரு 10 கடைக்கு பக்கம் போயிட்டு இருக்கிறோம். சரி, ஏன் இப்போ அது என்ன இப்போ கேட்டு இருக்கிறேன்? ஆமா சாமி, இப்போ தேதி இன்னைக்கு 16 ஆயிப்போச்சு இல்ல? ஆமா, டிசம்பர் 16. இன்னும் 15 நாள் தானே இருக்கு. வருஷம் வந்துருமில்ல, ஜனவரி வருஷம் ஆமா, நியூ இயர் வரட்டும், வருஷம் பொறுத்து. அதுக்கு என்ன இப்போ? ஐயா, நியூ இயர் வந்து கேலண்டர் வேணும் இல்ல? இப்போ போற இடத்துல கேலண்டர் வாங்கணும் இல்லமா? கேலண்டர் வாங்கணும்னா எங்கெங்கெல்லாம் வாங்க? இப்ப நான் சொன்ன கடையெல்லாம் போய் கேட்க போறேன். சந்தையில வாங்கணும். சந்தையில எப்படி? சந்தையில ஒரு 50 கடைக்கு மேல இருக்கு, ஒவ்வொரு கடையை போய் கேட்க போறியா? ஏன் கொடுக்க மாட்டாங்களா? ஓ சரி. அப்ப பால் சொசைட்டில கேலண்டர் கேட்கிறேன். ஆமா, கவர்மெண்ட் பால் சொசைட்டிங்க. அப்புறம் இங்க முக்கிற சின்ன மளிகை கடையில, பெரிய மளிகை கடைனா கூட ஓரளவுக்கு சரி, ஏதோ ஒன்று ஒத்துக்கலாம். இங்க சின்ன மளிகை கடையில, அப்புறம் கோவில பெரிய மளிகை கடையில வந்து இப்ப மத்த கடை எல்லா பக்கம் போய் ஒவ்வொரு கடையா. இப்ப என்னன்னா, இந்த புதன்கிழமை எனக்கு வேலை வந்து போய் ஒவ்வொரு இடமா நின்று நீ போற பக்கம் எல்லாத்துட்டையும் வந்து எங்க கேலண்டர் கொடுங்க, எங்க கேலண்டர் கொடுங்க அப்படின்ட்டு கேட்க போற. கேலண்டர் வாங்கணும்ல, அதுதான் இப்படி ஒவ்வொரு கடையா நிறுத்தி கேட்டுட்டு இருக்கிறதுக்கு என் பெட்ரோல் ஆகிற செலவு, என் டைம் ஆகிற செலவுக்கு நானே வேணா சொல்லு, நானே காசு போட்டு கூட வாங்கி தந்துடுறேம்மா. அதெல்லாம் வேண்டாம், ஓசில வாங்கினாதான் கேலண்டர் நல்லா இருக்கு. நான் இத்தனை வருஷமா ஓசில தானே வாங்கிட்டு இருந்தேன். நான் எப்ப காசு கொடுத்து நான் வாங்கியிருக்கிறேன்? ஏமா, இதுக்குன்னு ஒவ்வொரு கடையா ஏறி இறங்கி ஒவ்வொருத்தரையா கேட்டு இருந்து என் மானத்தை வாங்குறேன்னு முடிவு பண்ணிட்டேன். அப்படி வாங்கினாதான் ஓசில வாங்கினாதான் நல்லா இருக்காங்க. அதான் சொல்றேன் பாருங்க, டிசம்பர் மாசம் வந்துட்டா இந்த கேலண்டர் கேட்கற இது வந்து ஆரம்பிச்சிருவாங்க. அவர் வாங்கி ஒவ்வொரு ரூம்லயும் ஒவ்வொன்னு வச்சுக்க. நான் சொல்றேன் பாரு, இறக்கி விட்டுறேன். நான் பக்கத்துல கூட வரலமா, நான் அங்கேயே ஒரு ஓரமா நின்னுக்கிறேன். நீயே போய் கேட்டுக்கோ. என்னை தயவு செய்து நான் சொல்றேன், என்னை விட்டுரு. எனக்கு ஊருக்குள்ள ஒரு என்ன சொல்றது, ஏதோ ஒரு மூளை முடுக்கல ஒரு கடுகளவுக்கு கொஞ்சம் எனக்கும் பேரு மரியாதை எல்லாம் இருக்குது. நீ கடற்கரையா ஏறி இந்த என்ன கேலண்டர் வேணும் கேட்டு அதையும் போக்கடிச்சிடாத. நீ ஆச்சு, இந்த ஓசி கேலண்டர் ஆச்சு, நீ என்னமோ பண்ணிக்க, என்னை விட்டுரு. நீங்களே தெரிஞ்சுங்க, இது எல்லா பக்கம் நடக்கிறது தான். சரி, ஓகேங்க, நானும் வீடியோ முடிச்சுக்கிறேன். விட்டோம்னா நின்னா எனக்கு அது வேணும் இது வேணுன்ட்டுருவாங்க. ஓகே, வீடியோ பிடிச்சி நம்ம மறக்காம எல்லாம் சொல்ற மாதிரி லைக் கமெண்ட் எல்லாம் பண்ணி ஷேர்லாம் பண்ணிடுங்க. சரி, நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.